ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வாங்கின அந்த காஸ்டின் அயன் கடாயில் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதிகமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டேங்க, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட மல்லி விதை போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை எடுத்து கொடுக்குங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கசகசா போட்டுக்கலாம். ஓரளவு லைட்டாக வதங்கட்டும் எல்லாம். இப்போ நல்ல நான் இப்போ அரை கிலோ தான் செய்ய போகிறேங்க. அதனால் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு அங்குலம் இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதோட வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இந்த பொருட்களுக்கு மேலே நான் தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த மசாலா. இது மசாலா கருகு முன்னாடி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆற வச்சு மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே இங்கே வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது நாட்டுக்கோழிங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, சீரகம், அப்புறம் கொத்தமல்லி தலைகள் இதெல்லாம் போட்டு, அதாவது முதல்ல சொன்ன எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி தலைகளை வந்து சும்மா அதில் போட்டுக்கிட்டேங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. அதே பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக நம்ம சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக கை நிறைய கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் ஆனால் சிம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிடக்கூடாது. நல்லா மசால் வாடை போகிற வரைக்கும் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த இரும்பு கடாயிலலாம் இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் கிடைக்கும். முன்னாடி காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். ஸோ மண் பாத்திரம், இரும்பு கடாய், பித்தளை பாத்திரம் இதிலெல்லாம் தான் சமையல் பண்ணுவாங்க. அது உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுத்துச்சு. இதில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் நம்ம உட்காந்துட்டு இரும்பு சத்து டானிக்கும் இரும்பு சத்து மாத்திரைகளும் வாங்கி போட தயாராக இருக்கோம். ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம தயாராக இல்லை. முன்னாடியில் எங்கெங்க டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்குலாம் இரும்பு சத்து குறைபாடுன்னு எங்கெங்க சொன்னாங்க. 100 வயசு வரைக்கும் சாதாரணமாக தட்டிட்டு போகலையா. ஆனால் இன்றைக்கெலாம் பாருங்கள், அவ்வளோ நோயில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பாருங்க, சும்மா தகன்னு இதை இப்படியே எடுத்தோம்னா இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும். குழம்பா கூட நம்ம கிராமத்து குழம்பு மாதிரி இப்படி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நல்லா கட்டியாக ஒரு சாம்பார் வச்சு இதை தொட்டு சாப்பிட்லாம், ரசம் வச்சு இதை தொட்டு சாப்பிட்லாம், இப்படியே போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு பிரியாணிக்கோ ஒரு தேங்காய் சாதம், அப்புறமா நெய் சாதம், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஊரே மணக்குங்க. கேட்பாங்க, என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழியா, சும்மா ஊரே தூக்குதுங்க, எங்களுக்கு பசிக்குதுங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும், ஓகேவா? ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா கொதிச்சு மசாலா வடை போகட்டும். அடுத்து இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியோட இறக்கிக்க போகிறோம். ஏன் அப்படின்னாக்க, இப்போ காலையில் போட்ட சப்பாத்தி கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நைட்டுக்கு தோசை இல்லை ஆப்பம் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பிளான். ஸோ அதனால் இந்த மாதிரி இதிலே நான் இறக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி இதை நல்லா ட்ரை ஆக்கி சுக்கா மாதிரியும் இதே மசாலாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு கொஞ்சமாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. மிளகு, சீரகம்